ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை களி எப்படி செஞ்சு நான் இந்த வருஷம் சாமி கும்பிட்டேங்கிறது தான் நான் வீடியோ போட போகிறேன். திருவாதிரைக்கு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு களி கிண்டி சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி விரதம் இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி களி செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்ணும். இந்த விரதம் எடுக்கிறது அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கும், மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கும். அன்றைக்கி தாலி கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். அது சிதம்பரத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த களி எப்படி சேர்ந்து காமிக்கிறேன். இதுக்கு பாருங்கள், இந்த அளவு சுண்டில் தான் காப்படி சுண்டு. அதில் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். அந்த ஒரு சுண்டு பச்சரிசிக்கு அது வறுத்து எடுக்கணும். அதிலே நான் ஏலக்காய் 4 ஏலக்காய் போட்டு வறுத்துடுறேன். அது நல்லா வறுபட்டு மிக்ஸியில் நல்லா அடிபட்டுடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த பச்சரிசியை வறுத்து எடுக்கணும். நான் காமிக்கிற கலரில், அதாவது கலர் வெள்ளையாக உள்ள அந்த அரிசி கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுங்க. இந்த கலர் இந்த வருது பாருங்கள், லேசாக சிவப்பு கலர். இந்த சமயத்தில் அதை எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு, என் கையால் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு. இப்போ அடுப்பு நல்லா சிம்மிலே இருக்கட்டும். பாசிப்பருப்பு சீக்கிரம் காந்திடும். இந்த பாசிப்பருப்பையும் வறுத்து இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு எடுத்து ஆற வச்சுப்போம். அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு இந்த களிக்கு வேணுங்கிற முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நான் சின்ன சுண்டு 250 கிராம் அரிசிக்கு தான் செய்கிறேன். அதனால் அந்த அளவுக்கு முந்திரி இப்போ போட்டுக்கிட்டு, முந்திரி செவக்க வறுபட்ட உடனே இந்த மாதிரி பொன்னிறமாக வரட்டும். வந்தவுடனே திராட்சை ஒரு 10 திராட்சையை போட்டு அதையும் சேர்த்து வறுத்து வச்சுக்கிறேன். நல்லா பொன்னிறமாயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வெல்லம் சேர்க்கணும். நான் காமிச்ச சுண்டு அதே அளவு அரிசி அதே சம அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா இனிப்பு சேர்க்கணும், நல்லாயிருக்கும். நம்ம தேங்காயெலாம் போடுவோம், அதனால் சரிக்கு சரி வெல்லம் போடுறேன் நான். ஒரு சுண்டு அரிசிக்கு ஒரு சுண்டு வெல்லம் போட்டு தண்ணியில் கரைச்சி, எதுக்காக கரைக்கணும்னா அந்த தூசெல்லாம் போகிறதுக்காக கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகுப்பதம்லாம் தேவையில்லை. இது மாதிரி நல்லா கொதித்து வந்தோன்னா வெல்லம் கரைஞ்சிடும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அந்த தூசுக்காக தான் நான் இது பண்ணுறேன். அந்த நான் காமிச்ச அளவுலே கரெக்டாக எடுங்க. தண்ணி, வெல்லம், அரிசி எல்லாம் கரெக்டாக எடுத்திங்கன்னா அற்புதமாக வரும். எடுத்து வடிகட்டி வச்சுட்டேன். வடிகட்டினதை திருப்பி அந்த வானலியில் சேர்த்துக்கலாம். அது நான் ஒரு சுண்டு அளவு அரிசி எடுத்தேன்னா அதில் 3 சுண்டு அளவு தண்ணி வைக்கணும். அது ஒரு சுண்டு நம்ம இதில் சேர்த்துட்டோம் வெள்ளைப்பாகுக்கு. இப்போ அதில் கொஞ்சம் தேங்காய் பூ, கைப்பிடி அளவு தேங்காய் பூ திருவனதை சேர்த்துக்கிறேன். இன்னும் 2 சுண்டு தண்ணி இப்போ அதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாக்கோட மொத்தம் 3 சுண்டு தண்ணி வேணும். அந்த அளவில் எடுத்தேன்னா மெஷர்மெண்ட் அளவு, அந்த அந்த காப்படி அதில் 3 அளவு, 1க்கு 3 தண்ணி போட்டாச்சு. அதில் வெல்லம், தேங்காய் பூ போட்டிருக்கோம். இல்லை அது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ வெல்லத்தில் தேங்காய் பூவும் போட்டு தண்ணி அளவு 3 அளவு தண்ணி வச்சு கொதிக்க, நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்ச இந்த அரிசியை மிக்சியில் ரவை பதவத்தில் உடச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தூவின மாதிரி கொடுங்க. அப்போ தான் கீழே கிளறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1க்கு 3 தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வெள்ளைப்பாகு, ஏலக்காய், தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா அழகாக வரும். பார்க்குறதுக்கு தண்ணியாக தெரியும். அது கொதித்து அது வெந்தோடனே நல்லா கெட்டியாயிடும். இடையில கிளறி விடுங்க. நம்ம இது மாதிரி கிளறி விட்டால் தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இருந்தாலும் இது அடி நல்லா கனமான எண்ணெய் சட்டி தான் இது. அதனால் நான் சிம்லேயும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்ச அளவு தண்ணி நான் சீக்கிரமே, பொரி அரிசி தானே, அதனால் தண்ணி நல்லா இழுத்துக்கிட்டு இது மாதிரி கெட்டியாயிடும். இது மாதிரி இந்த சமயத்தில் நீங்கள் அந்த மாவு, அந்த அரிசியை ரவை மாதிரி உடச்ச அரிசி நல்லா அதை எடுத்து நசிக்க பார்த்தீங்கன்னா வெந்திருக்கிறது தெரியும். இந்த நல்லா வெந்துட்டு எனக்கு இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். இறக்கி வச்சோன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அது ரொம்பவும் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா உதிரி உதிரியாக போயிடும். அதுக்கு தான்
இந்த பக்குவம் இது வந்து கரெக்டான பக்குவம் வந்து இறக்கி வச்சிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நல்லா கெட்டியான எரிகளை வந்துடும். களி பார்க்குறதுக்கு அழகாக நம்ம கரண்டியில் அச்சு எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து நல்லா முந்திரி திராட்சை சேர்த்த பிறகு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கணும். நெய் சேர்த்தா ருசியாக இருக்கும் களி. இதில் வந்து நல்லா பசு நெய் வீட்டில் காய்ச்சின அந்த நெய் தான் சேர்த்துக்கிறோம் சிவபெருமானுக்கு. வருஷம் பிறந்து 2026 பிறந்து முதல்ல சாமிக்கு படையல் இன்றைக்கி திருவாதிரைக்கு தான் நான் செய்கிறேன். சாமிக்கு வந்து நல்லபடியாக எல்லாரையும் வச்சுக்கணும். 26 வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். மனசில் வேண்டிக்கிட்டே இந்த களி வைக்கின்ற நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நெய் ஊற்றி இப்போ களி கிண்டியாச்சு. பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் களி கிண்டுறது. நம்ம எண்ணெய் சட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு குக்கர்லாம் வைக்க வேண்டாம். நம்ம பக்குவமாக அரிசியை வறுத்து அளவு தண்ணியை வச்சு இதை பாருங்கள். இவ்வளோ கரெக்டாக நான் வந்து எடுத்து போட்டோன்னா கரண்டியிலேருந்து வருது பாருங்கள். இதுதான் வந்து களியோட பதம். எனக்கு நல்லா வந்திருக்கு. 1க்கு 3 தண்ணி ஊற்றி நல்லா களியை வந்து நல்லா கிண்டி இன்றைக்கி சாமிக்கு இது கிளறி முடிச்சாச்சு. இதுதான் திருவாதிரை களி. அதை வச்சு நம்ம சுவாமிக்கு சிவபெருமானுக்கு நாங்கள் வீட்டிலேயே நான் இது காசியில் வாங்கினேன் இல்லை சிவலிங்கன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே வருஷம் நாங்கள் களி செஞ்சு கும்பிட்றது தான். தாலிக்கயிறு வச்சு கும்பிட்றோம் பாருங்கள். அந்த தாலிக்கயிறு தான் சாமி கும்பிட்டு முடித்தோடனே செயினில் மாற்றி போட்டுப்பேன். நான் தீபாரதனை காமிச்சு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விபூதி குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தீபாரதனை காமிக்கிறோம். களி வச்சு விளக்கேற்றி எம்பெருமான் சிவனுக்கு திருவாதிரை அன்னைக்கு அவருக்கு மிகவும் உகந்த நாள் இன்றைக்கி மார்கழி மாதத்தில் வர்றது. அதில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த களி பிரசாதமும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாமி கும்பிட்டு சிவனோட அருளை பெற வாழ்த்துகிறேன். இந்த களி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.